வெங்காரம் என்பது ஒரு தாது பொருள். அது இமயமலையில் உற்பத்தியாகி ஒரு நீரை போல அது ஓடி வந்து திபெத் அந்த பகுதியிலே உறைந்து அது நம்ம படிகாரம் போன்ற ஒரு பொருளாக மாறுகிறது. அதுவும் தாது பொருள், மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு தாது பொருள். தாது பொருளை இப்போது சித்த மருத்துவமானாலும் சரி, ஆயுர்வேத மருத்துவமானாலும் சரி, யூனானி மருத்துவமானாலும் சரி, ஒரு பொருளை நன்மைகளும் இருக்குது. ஒரு மூலிகையிலையோ ஒரு தாது பொருள்லையோ அதில் ஒரு நல்ல பலன் இருக்குது. அதில் சில விஷத்தன்மைகளும் சில இருக்குது. ஒரு 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 பகுதி. அப்போ அதை சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த சுத்தி முறையில் யூனானி முதப்பிருன்னுவாங்க. சுத்திப்படுத்தணும்னா அதோட நச்சுத்தன்மையோ அதை பாதிக்கும் தன்மையோ அது அழியுது. அது பரிசுத்த பொருளாக, மருந்து பொருளாக, மனிதனுக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக ஆகிறது. அப்போது என்ன சொல்லுவாங்க, பொதுவாக அந்த வெங்காரத்தை யூனானி முறையில் ஜவாக்காருன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட, கல்லீரல் வீக்கம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி சில அழற்சிகளுக்கு, கல்லீரல் அழற்சிகளுக்கு அந்த மருந்தானது தரப்படுகிறது. இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது, முறை இருக்குது. இன்றைக்கி பாம்பு விஷம் கூட ஒரு மருந்து. அதுவும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட வீக்கங்களுக்கு, தீராத மோசமான கல்லீரல் நோய்களுக்கு அதை இன்றைக்கும் மருந்தாக கொடுத்து கல்லீரல் நோய்களை சரிப்படுத்துகிறாங்க. இப்படி இப்போ இரும்பு இருக்குன்னா, இரும்பு சத்து குறைவாக இருக்குன்னா அதற்கு இரும்பு சம்மந்தப்பட்ட மெட்டல், அன்னபேதி, செந்தூரம், இப்படி சில பொருட்கள் அதை பஸ்வமாக்கும்போது ஒரு பொருள் மைக்ரோஃபைன் அடுப்பில் வச்சு விரட்டியில் வச்சு 2 படம் 3 படம் 4 படம் போடும்போது அது மனிதனுக்கு நன்மை பெறக்கூடிய ஹீமோகுளோபின்னு சொல்லக்கூடிய இரத்த குறைவை, ஹீமோகுளோபின் குறைவை அதிகப்படுத்துது.